எல்லோருக்கும் வணக்கம். அவசரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மார்க்கெட்டை நம்பி எத்தனையோ பேர் வீணாக போனவங்க இருக்காங்க. இன்றைக்கும் மார்க்கெட் 176 பாயிண்ட் இறங்கி இருக்கிறதுல எத்தனை பேர் வீணாக போயிருப்பாங்க அப்படின்றது தெரில. வேகமாக சம்பாதிக்கணும்னு உள்ளே இறங்கினவங்க இந்த சமயத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் மட்டுமே இன்றைக்கி 176 பாயிண்ட் இறங்கினதுக்கு ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் என்பது லாஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். ஒரு நண்பர்லாம் சொல்கிறாரு, நண்பர்களே தயவுசெய்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணவே வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையே இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணி வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ மனசு நொந்து போய்க்கு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் மார்க்கெட்டில் அவசரமாக ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு வர்றதுனால தான் இன்றைக்கி முக்கியமாக 2 லட்சம் கோடி லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் மார்க்கெட்டில். டாக்டர் ரெட்டி ஷேர்லேருந்து வந்த ஒரே ஒரு நியூஸ், மார்க்கெட் டோட்டல் க்ளோஸ்ன்ற மாதிரி அந்த ஃபார்மா செக்டர்னுடைய சென்டிமெண்ட் வந்து இன்றைக்கி வீக் ஆகிடுச்சு. முன்னணி கம்பெனிகளில் சில டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ், ஃபார்மா கம்பெனி, சிப்லா போன்ற கம்பெனிகள்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இறங்குமுகமாக இருந்ததும் மார்க்கெட் கொஞ்சம் சென்டிமெண்ட் வீக் ஆகிறதுக்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீடன் கேட்குறான், குருவே பெண்களின் மனதில் உள்ள ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியுமான்னு. அது யாருனாலும் முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னே நம்மளுக்கு தெரில. இப்போ தான் முந்தா நேற்று 10,000 கோடிக்கு என்னமோ வாங்கின மாதிரி நம்ம தகவல்கள் இருந்தது மார்க்கெட்டில். மறுபடியும் நேற்று போய் எடுத்து பார்த்தா 2,540 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பொதுவாக 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுட்டா ஏதோ ஒரு 20,000 கோடிக்கு வாங்கி மார்க்கெட்டை ஏற்றி விடுவாங்க. இப்போ வரைக்கும் அது நடக்கலை, இந்த மாதத்தில் நடக்கலை. ஏன்னா மாதம்தான் முடிய போகுது, இன்றைக்கி 30ஆம் தேதி. ஸோ இந்த மாதத்தில் பெரும்பாலும் ஓரளவுக்கு மீகராக பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நவம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு 10,000 கோடி 20,000 கோடிக்கு வாங்கினான்னா நம்ம மார்க்கெட் ஏதாவது ஒரு புதிய உச்சத்துக்கு வந்ததுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்ககிட்டருந்து எந்த விதமான அறிகுறியும் வரல. அதில் பாருங்கள், நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே மாற்றி பேசக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது. அங்கே ஒரு விஷயமாச்சா. ரெண்டாவது, சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புரிதல் என்னென்னா, எல்லாம் நல்லா பேசுவாங்களே. சமீபத்தில் கூட சென்னையில் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க 2 மிகப்பெரிய தலைவர்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, பார்டரில் பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அவன் முன்னாடி ஒரு வேலை செஞ்சு பின்னாடி ஒரு வேலை செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவாங்களா அப்படின்னு சைனா மேலேயும் பல பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே சொன்னபடிக்கு ட்ரேட் டீல் ஓகே ஃபைனல் இந்த நொடியிலிருந்து முன்னேறி வந்தது அப்படின்றது திரும்பி இன்றைக்கும் நாளைக்கும் நாளான்னைக்கும் பேச போகிறாங்களா, அல்லது யாராவது ஒருத்தராவது மாற்றி பேச போகிறாங்களா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் இந்திய சைனா கூடயே நம்மளுடைய ட்ரம்ப்னால டீல் போட முடியுது, ஆனால் இந்தியா கூட உன்னால் இன்னும் டீல் போட முடியலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நண்பர்களே, ஒரு நல்ல விஷயத்தை பார்க்குறோம், ஆனால் அதுக்குண்டான சந்தோஷத்தை கடந்த காலத்திலேயே அனுபவிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும் இல்லையா. இந்த எம்டார்டெக் அப்படின்ற ஒரு பங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று வருது. தகவல் அப்படி ஒரு இன்பமான தகவல். ஆனால் அந்த ஷேரினுடைய விலை ஏதோ ஒரு காரணத்தினால அவன் முதல்லையே 1,200 ரூபாயிலிருந்து 2,400 ரூபாய்னு வெறும் 2 மாதத்திலே ஏறி வந்துட்டான். ஸோ இந்த வரக்கூடிய தகவல் கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர்த்துக்கு. அதாவது இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் ஒரு குவார்ட்டருக்கே 157 கோடி ரூபா தான் மொத்த சேல்ஸே. அப்படி இருக்கக்கூடிய இந்த எம்டார் டெக்னாலஜிஸில் ஒரு நியூஸ் ஒன்று வருது, இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குதுங்க. அந்த ஆர்டர்னுடைய மொத்த மதிப்பு என்பது பார்க்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 263 கோடி மதிப்பிலான ஆர்டருங்க. யாருக்கிட்டப்பா இருந்து ஆர்டர் வாங்கினீங்கன்னா, நான் வேலை பார்த்தப்போ இதே மாதிரி தான் சில பேர்த்துக்கிட்ட ஆர்டர் எடுத்தோம்னா இட்ஸ் அ குளோபல் டாப் 1 ஆஃப் த பேங்க் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சில நேரங்களில் மென்ஷன் பண்ண முடியும், கிளைண்ட்டினுடைய நேமை மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னுடைய ஆர்டர் தான் 263 கோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனிவே இந்த பங்கினுடைய விலை என்பது ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஏதோ நேற்று தான் இவன் கும்பா பாட்டு பாடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1,200 ரூபாயில் இருந்தவன் இந்த மேஜர் ஆர்டர் அப்படின்ற தகவல் வரக்கூடிய நேரத்தில் அவன் பாட்டுக்கு ஆல்ரெடி மேலே உச்சத்தில் தான் இருக்கான்.
ஆக மொத்தம் தம்பி நீ செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து 2021 2 முறை தாங்க சாதனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை இதே மாதிரி 1000 ரூபாய் வந்து 2022 2023 இதே மாதிரி ஒரு முறை பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இந்த 2025 மறுபடியும் கீழே இருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாதனையை பண்ணியிருக்கிற கூடிய பங்கு தான் இந்த எம்டார் டெக்னாலஜி. தம்பி உங்களுக்கெல்லாம் ஆர்டர் வர்றது புதுசு, எனக்கெல்லாம் இது டெய்லி டீ சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கிய தகவல். அவங்களுக்கும் ஆர்டர் வந்து ஆல்மோஸ்ட் 732 கோடிக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இந்த வருஷத்தில் ஒரு முறை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கீழே வந்து விழுந்தான் 225 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவன் இப்போ 410 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸில் 732 கோடி அப்படின்ற ஆர்டர் செய்தி வந்திருக்கு. இந்த எம்டார் டெக் பற்றி பேசும்போது தான் நம்ம நண்பர் ஒருத்தருடைய கமெண்ட் ஞாபகத்துக்கு வருது. அவன் எப்படி 2 வருஷத்துக்கு ஒருக்கா இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டுருந்தானோ அதே மாதிரி சென்னை பெட்ரோ அப்படின்ற சிபிசிஎல் கம்பெனியில் போய் நம்ம நண்பர் 1.5 வருஷமாக லாக் ஆகிருக்கார். அவன் கீழே உலகில் ஒரு மாதிரி ஏவரேஜ் பண்ணி ஒரு மாதிரி இப்போ கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கு நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு வந்திருக்காரு. அது ஒரு மாதிரி நிம்மதி பெருமூச்சாக தான் இருக்குது. ஸோ 57% லாஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் நோ லாஸ் நோ கெயினில் வந்ததுனால இவருக்கு ஒரு சிறந்த பாராட்டுக்கள். நண்பர்களே, அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும். அது மாதிரி இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. 1% 1.5% ஏறினவங்க தான் இன்றைக்கி டாப் கெய்னராகவே இருக்காங்க. இறங்குனதில் வேணால் இந்த ஃபார்மா செக்டரில் டாக்டர் ரெட்டி ஆகட்டும் சிப்லா ஆகட்டும் டாப் லூசராக வந்திருக்காங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸில். வேறு எங்கே மகிழ்ச்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பெருசாக மகிழ்ச்சி இல்லை. அதில் ஏறி இருக்கக்கூடிய கனரா பேங்க் என்பது டாப் கெய்னராக இருக்குது. ஆனால் அது ஒரு 3% தான் ஏறி இருக்குது நிஃப்டி 50 இண்டெக்ஸில். ஆனால் இதுவே நீங்கள் மிட் கேப் 150 இண்டெக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாலிசி பஜார் அதெல்லாம் ரிசல்ட் ஓரியன்டான சில ஸ்டாக்ஸ், பிஹெச்இஎல், அதனால் இன்றைக்கி அதையெல்லாம் ஒரு மாதிரி பிரகாசமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த சமயத்தில் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சமீபத்தில் தான் எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய வேலை தான். நீ என்னப்பா வேலை பார்த்த அப்படின்னா பல பங்குகளை மேலே கீழே ஏற்றி விட்டேன் இந்த வருஷத்தில் அப்படின்ற பெருமை ட்ரம்ப்புக்கு தான் சேரும். அது பங்குகளுடைய விலைகள்னு நீங்கள் பார்க்காம வேல்யூவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பல்லாயிரக்கணக்கான மில்லியன் டாலரில் போயிடும் அவர் ஏற்றி இறக்கி விட்ட விலை வேல்யூ என்பது. ஸோ சென்னை பெட்ரோ எனர்ஜி கம்பெனி அவனையும் இன்றைக்கி 8% சமீபத்தில் மொமெண்டம் எடுத்து பல எனர்ஜி ஸ்டாக்ஸ் ஏறிச்சு. அதில் இந்த சென்னை பெட்ரோவும் 8% இருக்குது. மைக்ரோ கேப்பில் இந்த வைபவ் அப்படின்ற பங்கு பாசிட்டிவ் க்ளோசிங். இறங்கிய பங்குல பெரிய நியூஸ் என்பது ஐடியா, அது 7% இறங்கியிருக்கு மிட் கேப் ஸ்டாக். அதனுடைய செய்தி நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். ஒரே விஷயத்துக்கு மேலே போனால் அப்புறம் ஒரே விஷயத்துக்கு கீழே வந்திருக்கான். வேறு எங்காவது ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இட்ஸ் ப்ளீடிங் அப்படின்ற மாதிரி ஐஎக்ஸிகோ 16% கும்பா, ஷெய்லி 10% கும்பா, ஷாரதா கிராப் அது 8% கும்பா. இந்த ஷாரதா கிராப்பில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த வருஷத்தில் 400 ரூபாய்க்கு போய் கீழே விழுந்த பங்கு 1200 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 880 ட்ரேட் ஆகுது. யாரு சாமி நீ? எங்களுக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் அந்த டிஃபென்ஸ் துறை பங்குகள் தான் இப்படி மானாவாரியாக ஏறி இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். மற்றபடி ரயில்வே துறை பங்குகளோ அல்லது பேங்கிங் பங்குகளோ அல்லது வேறு ஃபார்மா ரிலேட்டட் பங்குகளோ இவ்வளோ பெரிய வால்டிலிட்டி அப்படின்றது காமிச்சில்லை. அப்போ நீ எந்த செக்டர்னால் பல பேர்த்துக்கு ஆச்சரியத்தை தரும். இது வந்து அக்ரோ கெமிக்கலில் இருக்கக்கூடிய செக்டர். ஈவன் இந்த அளவுக்கு ஒரு ஆட்டோமொபைல் செக்டருக்கு அளவாக வாலட்டிலிட்டி காமிச்சதாகவும் அதே மாதிரி டிஃபென்ஸ் துறைக்கு ஈக்குவலாக வாலட்டிலிட்டி காமிச்சதில் இவனுக்கு ஒரு பெருமை அப்படின்றது வந்திருக்கு இந்த ஷாரதா கிராப்கெம் அப்படின்ற பங்கினுடைய விலைக்கு. தொடர்ந்து நிஃப்டி 50 போன்ற இண்டெக்ஸில் ஜாம்பவான்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிசி பேங்க், இந்த எல்என்டி, ரிலையன்ஸ் போன்ற பல்வேறு பெரிய பெரிய கம்பெனிகளில் அதிகமாக ட்ரேட் வேல்யூ என்பது நடந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக ஆளை பார்த்து தூக்குறாங்க அப்படின்ற மாதிரி நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து நல்ல ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது.
நீ மார்க்கெட் எப்படி அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த எஃப்ஐஎஸ் ஏதாவது கை கொடுக்குறாங்களான்னு பாருங்களேன். சும்மா இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து சக்கரை நாற்காலியில் உட்கார வச்சு சுற்றி விட்ட மாதிரி இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லாம் இன்றைக்கி அதிகமாக ட்ரேடான கோஷ்டிகளில் யாருன்னு பார்த்தா அதானி குரூப் பங்குகள், அதானி கிரீன், அதானி பவர் போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்த பங்குகளாக இருக்குது. ஸோ அதானி கிரீன் அப்படின்ற பங்கில் எத்தனையோ பேர் பாவம் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பங்கு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வராதா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த 2025 ஒரே ஒரு ரவுண்டு தான் போயிருக்கான். எத்தனையோ பேர் வேகமாக போயிருக்காங்க. ஆனால் இந்த பங்கு ஒரே ஒரு ரவுண்டு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பல காலம் எடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் எடுத்திருக்கு ஒரே ஒரு ரவுண்டு போகிறதுக்கு. ஸோ இனி இந்த பங்கு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருமா அல்லது என்ன செய்யும், இந்த பங்கினுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டல் ஷேர் மற்றும் இண்டஸ் டவர் ஷேர் அப்படின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் மிக சந்தோஷமாக அவன் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கான். இப்படி உச்சத்தில் இருக்கும்போது அதனுடைய அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது மிட் கேப் இண்டெக்ஸில் நடந்திருக்கு. இண்டெக்ஸ் டவர் ஷேரை பொறுத்த வரைக்கும் அது சமீபத்தில் ஒரு மலைப்பாம்பு போல அது வளைந்து நெறிந்து பல என்ட்ரிகள் கொடுத்துருக்கு, நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்கு, பல ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான் இந்த 2025. இப்படி இருக்கக்கூடிய இந்த இண்டஸ் டவர்ஸ் அப்படின்ற பங்கு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அதிகமான வேல்யூக்கு ட்ரேட் ஆகிருக்கு நிஃப்டி மிட் கேப்பில். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை பிடிப்பான் அப்படின்ற மாதிரி பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த சகிலிட்டி ஐப்ளோலாம் அந்த சகிலிட்டி ஷேர்லாம் அதிகமாக ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்காது. இன்றைக்கி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ட்ரேட் வேல்யூ என்பது அதிகமாக நடந்திருக்கு. அந்த ஷேரினுடைய விலையும் கிட்டத்தட்ட 2025 ஸ்டார்டிங்கில் இருந்த அதே விலைக்கு திரும்பி வந்திருக்கு பாருங்க. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சகிலிட்டி மற்றும் சென்னை பெட்ரோ பங்குகள். ஆமாங்க, உண்மைதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 365 நாளில் 330 நாள் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருப்பானு ஏதாவது ஒரு இடத்துல. அந்த ஒரு 10 நாளில் ஒரு 20 நாளில் தான் மொத்த மூமெண்ட்டே காமிச்சிட்டு போயிடுவானு. ஸோ அப்போ ஒரு வருஷ பீரியட்லையாவது உள்ளே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வீடியோவுடைய தொடக்கத்தில் கூட ஒரு நண்பர் சொன்னார், இந்த வேகமாக நான் சம்பாதிக்கணுன்ட்டு இந்த F&O ட்ரேடிங் எல்லாம் போய் என் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கழிச்சு கூட வாங்கின வேலை வந்து சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது இருக்கிறதாக இந்த எக்ஸாம்பிள் சகிலிட்டி ஷேர் சொல்லுது. ஒரு குரு வந்து அவருடைய சீடர்கிட்ட சொல்கிறார், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ 2 விஷயங்களுக்கு மயங்காதே, ஏன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஒன்று தாயினுடைய கண்ணீரை, இன்னொன்று மனைவியின் சொல்லை. இந்த 2க்கு மயங்கி நீ ஆடினா கண்டிப்பாக நீ ஆப்போசிட் பார்ட்டியை துன்புறுத்துவ, அதனால் எளிதில் மயங்காதே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டு மயங்கினோம்னா கண்டிப்பாக தடுமாறிடுவோம் அப்படின்றதுக்கு இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒரு உதாரணம். அதாவது மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்றைக்கி அதிகமாக ட்ரேட் வேல்யூ நடந்திருக்கக்கூடிய இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாறில் எப்படி பதிவாயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 500 ரூபாயிலிருந்து 261 ரூபாயாக கீழே விழுந்து கிடக்கு. இந்த 2025 அவன் எத்தனையோ முறை தன்னுடைய பங்கு முதலீட்டாளர்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கான் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டிருக்கு. 3 முறையும் ஃபெயிலியர். இன்றைக்கி 4வது முறையாக இந்த வருஷத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை போய் டச் பண்ணாலும் அது சரிவடைந்து விட்டது. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸினுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது 3.8 இருக்குது. அதே மாதிரி இந்த பங்கில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து 1.5% இந்த எஃப்ஐஎஸ் இருக்காங்க, டிஐஸ் 6.5% இருக்காங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு நஷ்டத்தை அடையாத ஒரு பங்காக இருக்குது. ஆனால் அவனுடைய லாபம் என்பதெல்லாம் குறைஞ்சிருச்சு. சில சிகரெட் விற்கிற கம்பெனி ஏறிக்கிட்டு இருக்கான், ஆனால் இங்கே இறங்கிட்டு இருக்கு. ஒரு நண்பர் கூட சொன்னார், அதாவது இந்த சிகரெட் விற்கக்கூடிய பங்குகளுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனாங்க, இப்போ பல இடங்களில் வந்து வேறு விதமான பொருட்களை பற்றி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் இவனுங்கெல்லாம் தடுமாற்றமாக இருக்காங்கன்னு கூட ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த வகையில் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஐஎக்ஸிகோ அப்படின்ற ஷேர்களில் அதிகமான ட்ரேட் வேல்யூ என்பது நடந்திருக்கு. சரி நண்பர்களே, சின்ன கம்பெனிகள் அவங்களால 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி காட்ட முடியல, சரி பரவாயில்ல.
ஆனால் இந்த வருண் பிவரேஜஸ் எவ்வளவு வலிமையான ஆள், ஆனால் அந்த வருண் பிவரேஜஸ்னாலேயே சமீபத்தினுடைய ஹையை தாண்ட முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கு. இப்படி இருந்த நேரத்தில் திடீர்னு நேற்று ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. அவன் பாட்டுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 9% பக்கம் ஏறிட்டான். இப்போ எக்ஸ்சேஞ்ச் என்ன கேட்குறாங்கன்னா, திடீர்னு உங்களுடைய ஷேரில் நடந்த வால்யூமுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கிளவுட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க அவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா ப்ராசஸிங்கில் இருக்காங்க. இந்த பங்கு இன்றைக்கி 7.5% ஏறி இருக்குது, 30 ரூபாயில் இருக்குது. இந்த கம்பெனியினுடைய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட 34% இருக்குது, எஃப்ஐஸ்ட்டு 22 இருக்குது, பப்ளிக் கிட்ட 42% என்பது இருக்குது. இவங்க ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னா இப்போ வரைக்கும் இன்னும் பிளட்ஜிங் பர்சன்டேஜ் என்பது 0வாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கம்பெனி என்ன ஆயிருக்கு கடந்த சில வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்கோ ஒரு முறை 120 ரூபா போனான், அங்கிருந்து அப்படியே சரிவடைஞ்சு 20 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் அப்படின்ற பங்கை பற்றி இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க. எதுக்கு உங்கள் கம்பெனியில் கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டில் வால்யூம் சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கு, என்ன காரணம், எதுக்காக இந்த வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய தகவல்கள் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, சமீபத்தில் 2023 3 கோடி 4 கோடி லாபம் பார்த்து கொண்டிருந்த பங்கு 14 கோடியாக சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் Q2 ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பங்கு, அதுலேயுமே எதுக்கு வால்யூம் சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கேட்டிருக்காங்க. இந்த பங்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டு சரிவடைஞ்சிட்டான். 1400 ரூபாயெல்லாம் ஒரு காலத்தில் போனவன் மிகப்பெரிய லாஸ் பண்ணி விட்டுருக்கான். லாஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த பங்கு எதனால் இதில் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. இந்த அதானி கிரீன் அப்படின்ற பங்கை பற்றி இப்போ தான் சமீபத்தில் ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பங்குலையும் எதுக்காக வால்யூம் என்பது சிக்னிஃபிகண்ட்டாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்களை எக்ஸ்சேஞ்சுகள் கேட்டிருக்காங்க. நண்பர்களே, இதெல்லாம் தான் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல்கள். நன்றி, வணக்கம்.